ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் சீரக சம்பா போட்டு 2 டைம் கழுகி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அரிசி நல்லா உணர்ந்து இருக்கணும். துணியில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 கிலோ மட்டன் இதில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்குவோம். இப்போ நல்லா கிளறியாச்சுங்க. மூடி வச்சு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ மட்டன் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் திரும்பவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 5 விசில் விட்டுக்கலாம். அடுத்ததாக பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 4 ஏலக்காய், 10 15 மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட 15 16 பல்லு பூண்டு, 2 இஞ்சி சைஸ் அளவுக்கு இஞ்சி, 7 8 சின்ன வெங்காயம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 2 பிரியாணி இலையை போட்டுக்கோங்க. அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ண 200 கிராம் அளவு வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் பச்சை மிளகாய் 4 2 உடைச்சி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க.
வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலாவை சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். கை விடாமல் கவனமாக கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டனில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து அரை கை கொத்தமல்லி தழையும் அரை கை புதினா தழையும் சேர்த்து கிளறி விட்டுக்குவோம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் தக்காளியை சேர்த்து கிளறி விடுங்க. 1 நிமிஷம் போல் கிளறி விட்டுட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத தயிர் சேர்த்து கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்ல மசாலா தலை தலைன்னு வந்திருக்கு. இப்போ வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். மசாலா மட்டன் பீஸ்களில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு வணக்கி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லேயே வேக விட்டுறலாம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மட்டனை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி அரை டம்ளர் இருக்குங்க. அது கூட 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலாலாம் அரை டம்ளர் அளவுக்கு இருக்குது. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வீதம் வைக்கிறோம். சுடு தண்ணி தாங்க சேர்க்கணும். பச்சை தண்ணி ஊற்றினா மட்டன் விரப்பு தன்மை ஆகிடும். அதனால் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த போல் கொதிக்கிறதுக்குள்ளே அரிசியை ஒரு பக்கம் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கழுகி காய வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை போட்டு வறுத்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுக்கணுங்க. நான் 1/2 கிலோ தான் எடுத்துருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 5 நிமிஷம் போல் கை விடாமல் அரிசியை வறுத்துக்கணும். இப்படி நெய்யில் அரிசியை வறுத்து சேர்க்கறதுனால சாப்பாடில் கஞ்சித்தன்மை இல்லாமல் சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்குங்க.
இப்போ அரிசி கரெக்டான பதத்தில் வறுத்தாச்சுங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் அரிசியை சேர்த்து கிளறி விட்டுக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து அரை எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு மேலே பிழிஞ்சு விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு புதினா இலையும் கொஞ்சம் தூவிக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் நெய்யை மேலாக்க பரத்தி விட்டு மூடி போட்டு தோசைக்கல் வச்சு 10 நிமிஷம் போல் சிம்மில் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணியை சூடாக தயிர் பச்சடியோட பரிமாறிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.